நேத்தைக்கு செவிலியர்கள் போராட்டத்த பார்த்தோம். இன்னைக்கு டீச்சர்ஸ் போராட்டம். குறிப்பா அந்த எஸ்எஸ்டி அப்படின்ற அமைப்புல இருந்து போராட்டத்த பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா, இந்த போராட்டம் அப்படிங்கிறது எப்பவுமே இந்த எலக்ஷன் நெருங்குற டைம்ல எப்பவுமே வந்து தீவிரமா போராட்டங்கள்லாம் இருக்கிறதுன்றது இயல்பு தான். ஆனா இதுல கூடுதலா என்னன்னா, இது வழக்கமான ஒரு போராட்டமா தெரியல அப்படிங்கிறது தான் அரசு தரப்புல சந்தேகப்படுறாங்க. ஏன்னா நீங்க அந்த நட்ஸ் போராட்டத்தை எல்லாம் பார்த்தீங்களா? பார்த்திருந்தோம். பார்த்துருந்தீங்க. இதுல போராட்டமும் வித்தியாசமா இருந்துச்சு. இவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டும் வித்தியாசமா இருந்துச்சு. வழக்கமா போராட்டம் என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் அரெஸ்ட் பண்ணி, இல்லன்னா ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணி ஒரு மண்டபத்துல வச்சுட்டு ஈவினிங் மேல வந்து ஒரு ரிலீஸ் 6 பண்ணுவாங்க. மணிக்கு மேல ரிலீஸ் பண்ணி, ஆமா. போங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சு அப்படி விட்டுருவாங்க. சொல்லுவாங்க. இந்த தடவ அப்படி பண்ணல. நோட் பண்ணீங்களா அத? கவனிச்சேன். ஆமா. பஸ் வச்சு ஊர் ஊரா சுத்தியிருக்காங்க போல ஆமா. இருக்கு. பஸ்ல ஏத்திறது, பஸ்லயே வச்சுட்டு சுத்துறது. இதனால வந்து மண்டப வாடகை எல்லாம் மிச்சமாகும்ல. ஓகே. அதனால அப்ப டீசல் செலவு ஆகாதோ? அது அது அத கம்பேர் பண்ணும்போது குறைவா இருந்திருக்கும் போல. ஓகே. அப்படி வச்சு சுத்துறது. அதுல சரியான சாப்பாடும் யாருக்கும் குடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் பார்த்தேன். ஏன்னா, இருக்கு. வழக்கமா இந்த மாரி போராட்டம் பண்ணி போம்போது மண்டபத்துல வச்சுட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருவாங்க. கரெக்ட். இந்த தடவ அதுவும் இல்ல. அ அதுவுமே வந்து இவங்களுக்கு கோபத்த ஏற்படுத்திருச்சு.